ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதற்காக யோசனை? செய்ய போவது நல்ல காரியம். ஒரு காரியம் செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டாய். அது சின்ன காரியமாக இருந்தால் என்ன, பெரிய விஷயமாக இருந்தால் என்ன, செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டாய். நல்ல காரியம் ஒன்று செய்ய போகிறோம் என்றால் அதை யோசிக்க கூடாது, செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அது நல்ல காரியங்கள் தானே. நல்ல காரியத்தை எப்பொழுதும் தள்ளி தள்ளி போடக்கூடாது. அப்புறம் தள்ளி தள்ளி தானாகவே போய்விடும். நல்ல காரியங்கள் என்று தெரிந்தவுடன் அதை நாம் தக்க வைத்து கொண்டு அதை வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் உடனடியாக. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுது நல்ல நேரம் வரும், எப்பொழுது சுப காரியங்கள் வரும் என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னிடம் வசதி இல்லை, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய். உன்னுடைய கடமை என்ன? அதை துவங்குவது, அதை நல்ல முறையில் நடத்தி அதை நல்ல முறையில் உன்னிடம் வந்து சேர்த்து உன் வீட்டில் சுப காரியங்கள் நடத்தி வைக்க வேண்டியது இந்த அப்பாவுடைய கடமை. அப்பாவாகிய நான் உனக்கு அந்த நேரத்தில் என்னென்ன பண உதவிகள் செய்ய முடியுமோ, எந்த விதத்தில் உனக்கு திருப்தியாக அமைத்து வைக்க முடியுமோ அனைத்தையுமே செய்வேன். நீ துவங்குவது மட்டும்தான் இன்னும் இருக்கிறது. நீ உன்னுடைய மனதில் இருக்கும் சுப காரியத்தை துவங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் தேவையானதை நானே அந்தந்த நேரத்தில் வந்து தருகிறேன். நான் தருவேன். நான் செய்ய சொல்லும் நானே உன்னை ஏமாற்றுவேனா? நிச்சயமாகவே தருவேன். எந்த அளவு உன் வாழ்க்கையில் நிம்மதியை தர வேண்டுமோ, கஷ்டத்தை எடுக்க வேண்டுமோ, கஷ்டத்தை எடுத்துவிட்டு நிம்மதியை தருவேன். காலம் முழுவதும் உனக்கான சந்தோஷமும் எப்பொழுதும் நிம்மதிகரமான வாழ்க்கையையும் இந்த சாயானவன் தருவேன். நீ என்னை மலை போல நம்புகிறாய். நான் மலையை விட அதிகமாகவே உனக்கு தருகிறேன். கவலைப்படாதே. எதற்காக கவலை? யாருமே இல்லை என்றால் தான் கவலைப்பட வேண்டும். சதா சர்வகாலமும் நான் உன்னுடன் இருக்கிறேன். கண்ணுக்கு தெரியாமலேயே உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன். எதாக இருந்தாலும் நீ இப்பொழுது முடிவெடுத்து வைத்திருக்கிறாய் பார், அந்த சுப காரியத்தை செய். அந்த நேரத்தில் நான் உனக்கான பதவியையும் அதற்கான பணத்தையும் எந்த ரூபத்தில் உதவி செய்ய வேண்டுமோ அந்த ரூபத்தில் அனைத்து கடமைகளையும் நான் செய்கிறேன். செய்து விட்டோம், நாம் ஆரம்பித்து விட்டோம், யோசித்து விட்டோம், கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கான பண உதவிகள் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்காதே. அதெல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். சோதனையாகவே வாழ்க்கை முடியாது. சோதனைகள் என்றுமே சாதனையாகத்தான் மாறும். நீ சோர்ந்து போகும் பொழுதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. எந்த அளவு நிதானத்துடன் இருக்க வேண்டுமோ நீ நிதானமாக இல்லாமல் இருக்கிறாய். எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் சோதிக்கிறீர்கள், எப்படி என்னிடம் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறாய். நிச்சயமாக உன் கர்ம வினை முடிந்தது. இதற்கு மேல் எல்லாமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய். ஓம் சாய்ராம்.